வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெய் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பை வந்து தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதலே அங்கே அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன், அதனால் வந்து என்னுடைய பிறப்புறுப்பு வந்து இயல்பை விட ரொம்ப சின்னதாயிடுச்சு, சுருங்கிடுச்சு, உடம்பு போய் ஒட்டிடுச்சு, எனக்கு வந்து இந்த கொஞ்சம் கூட இந்த காம உணர்வுன்றதே வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெய் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிறவிலிருந்தே எனக்கு வந்து 1 இன்ச்சு தான் இருக்குது, 2 இன்ச்சு தான் இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது பெண்ணுறுப்புக்குள்ளே போகுமா போகாதா, இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பயத்துலேயே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணவே தோணலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வயது காரணமாக சின்ன வயசுலலாம் நல்லா தான் இருக்கும், ஒரு 45, 55 இல்லைனா 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த ஆணுறுப்பை வந்து சுத்தமாக செயல்படாதுங்க. அதேமாரி படிப்படியாக அந்த தடிமன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த ஆணுறுப்பு. இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற நண்பர்கள், இந்த சாப்பிடக்கூடிய உணவால் வர பிரச்சனைகள் தான் இது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாகவும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, இதில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இதில் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதில் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாகிடுச்சு, ரொம்ப குட்டியாயிடுச்சு, எனக்கு விருப்பத்தன்மைன்றது சரிவர வரலை, விருப்பத்தன்மை வந்தாலும் என்னால் வந்து இந்த பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை, வெளியே வந்து அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து வெளியேடுதுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே தொகண்டு போகுது, இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதில் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன், இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையே கிடையாதுங்க. 65 வயசாக இருந்தாலும் சரி, 45 வயசாக இருந்தாலும் சரி, 55 வயசாக இருந்தாலும் சரி, 35 வயசாக இருந்தாலும் சரி, ஏன் 90 வயதுக்கு மேலே இருந்தாலுமே தாராளமாக இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுங்க. பிறப்புறுப்பினுடைய இயல்பு குணாதிசயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்பில் இருந்து இதயத்துக்கு டைரெக்டாக வந்து ஒரு ரத்த நாளம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதில் ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டதுன்னா பிறப்புறுப்பு வந்து சின்னதாக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும், சரிவர விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இதெல்லாம் வந்து சரி பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம இயல்பாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல், எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல், பின் விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் வந்து குணமடையினா இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மதன சுஸ்திரா மூலிகை எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரத்தில் ஃபஸ்ட்டு வாரத்திலே வந்து உங்களுக்கு தடிமனாக ஆரம்பிக்கும், அடுத்தது லென்த்தாக ஆரம்பிக்குங்க. பிறவிலிருந்தே 1 இன்ச்சு தான் இருக்குது, இல்லை 1 இன்ச்சுக்கு குறைவாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இது இருக்கா இல்லையா அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணுறவங்களாம் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த மூலிகை எண்ணெயை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆணுறுப்பு ஃபஸ்ட்டு தடிமனாகும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து மிக மிக எளிமையான முறையில் வந்து ஒரு வாரத்திலே தீர்வு கிடச்சிருங்க. நாங்கள் தரக்கூடிய இந்த மூலிகை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களுக்கு வருங்க. ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை ஒரு 5 சொட்டு விட்டு முன்னோக்கி மசாஜ் பண்ணி விட்டுட்டா போதும். அதுக்கான பிரத்யேக வீடியோ எங்கள் யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கோம், அதனுடைய லிங்க் எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து அதேமாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களுடைய ப்ராடக்ட்லேயே QR கோடு வச்சுருக்கோம், அந்த QR கோடை நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே போதும், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து ஷோ ஆகிடும். யூடியூப்லேருந்து டேரெக்டாக ப்ளே ஆகுங்க. கூகுள் லென்ஸில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஓடுங்க, வீடியோ வரும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு வயது காரணமாக எனக்கு வந்து பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, ரொம்ப குட்டியாகிடுச்சு, இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தது, நல்லா தடிமனதாக இருந்தது, நல்ல நீளமாக தான் இருந்தது, நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் இருந்தது, இப்போ ஒரு 6 மாத காலமாக இல்லை 1 வருட காலமாக என்னுடைய பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, ரொம்ப சுருங்குது, அது சரிவர விருப்பத்தன்மையும் அடையலை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன், ஒரு பிரோஜனமும் இல்லை, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். சிலர்லாம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து சுய இன்பம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை டீ காபி சாப்பிட்ற மாதிரி அடிக்கடிக்கு ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஏற்படாது. அது விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுனா படிப்படியாக விரப்புத்தன்மை குறையும். விரப்புத்தன்மை கூடவே வந்து ஆணுறுப்பினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து ஆணுறுப்பு எந்த ஒரு செயல்படுமே இருக்காது, 0% இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா எங்ககிட்ட வந்து மூலிகை மாத்திரைகள் இருக்குது, மூலிகை சூரணங்கள் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெய்கள் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடி தீர்வு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. 100% வந்து உங்களுடைய பிறப்புறுப்பு ஒரே வாரத்தில் தடிமனாக்க முடியும், ஒரே வாரத்தில் நீளமாக்க முடியும். எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல், எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் கண்டிப்பாக 100% வந்து உங்களுடைய பிறப்புறுப்பை தடிமனாகவும் நீளமாக எங்களால் மாற்றி தர முடியும். இந்த மூலிகை எண்ணெயை நாங்கள் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. ஒரே வாரத்தில் உங்களுக்கு பலன்ன்றது சூப்பராக இருக்கும். இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். எனக்கு வந்து 45 ஆகுது, 55 ஆகுது, 65 ஆகுது, 75 ஆகுது, 90 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுனாலும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கிறது, ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கிறத வந்து இது ஸ்ட்ரென்த்தாக ஆக்கி விடும். ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு ரத்தோட்டத்தை சீராக்கி விடுங்க. ரத்தோட்டத்தையும் அந்த நரம்பு மண்டலத்தையும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனாவே ஆணுறுப்பு நல்லா சிறப்பாக வந்து செயல்படுங்க. எத்தனை வயதானாலும் நீங்கள் 18 வயசில் இருக்கிற மாதிரி இளமையாகவே இருக்கலாம். உங்களுடைய பிறப்புறுப்புடைய சைஸ் வந்து குறையாத. சிலர்லாம் பக்க விளைவுகள் இருக்கா, பின்விளைவுகள் இருக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது, எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்காதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன். உங்களுக்கு 100% வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல், பின்விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நிரந்தர தீர்வு அடைய முடியும். அது மட்டும் இல்லைங்க, இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயன் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே அங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது, குட்டியாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். 100% அவர்களுக்குமே நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ரத்தோட்டத்தை சீராக்கிடுது, அந்த நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்டாஸ்டிரானுடைய அளவை வந்து பூஸ்டப் பண்ணி தருது. அதனால் வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து. இது மட்டும் இல்லை, எங்ககிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது, மூலிகை சூரணங்கள் இருக்குது, மூலிகை எண்ணெய்கள் இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற ப்ராடக்ட் எங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும், தாராளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வயது ஒரு தடையே கிடையாது. உங்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் பலன் அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சிலர்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க. நம்மக்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா எங்களுடைய மூலிகை மருந்துகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எங்களால் கொடுக்க முடியல. தேவைன்றவங்க கூகுள் பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா நேராக வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரியிலே நீங்கள் வந்து வாங்கி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video. bye bye.